ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரிசர்ச், வாட் இஸ் சர்வே, வாட் இஸ் பிஸ்னஸ் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச் ப்ராசஸ் என்ன, ஒரு ரிசர்ச்க்கு பிஸ்னஸில் என்னென்ன நீட்ஸ் இருக்குது அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் குட் ரிசர்ச்சர்ஸ், இதை தான் வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ரிசர்ச். ரிசர்ச்னால் என்ன அப்படின்னு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிசர்ச்னால் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை தேடி போகிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ரிசர்ச். அதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஆன் அ ஸ்பெசிஃபிக் டாபிக், அதாவது ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி நம்ம தேடுற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பேர் தான், இந்த தேடுற செயலுக்கு பேர் தான் ரிசர்ச் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் சர்வே. சர்வேனா என்ன அப்படின்னம்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேர் தான் சர்வே. அதாவது கலெக்ட் அ டிசைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வேக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் சர்வேஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் வாங்குறது தான் சர்வே அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் சர்வே வந்து யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் ரெகுலராக வந்து மெயிலு, டெலிஃபோனு, பர்சனல் இன்டர்வியூவு, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வந்து சர்வே கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் பிஸ்னஸ் ரிசர்ச். ஓகே, ரிசர்ச்னால் சர்ச்சிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ பிஸ்னஸ் ரிசர்ச்னால் என்னென்னா, ஒரு பிஸ்னஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ், ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு கம்யூனிகேஷனுக்காக தேவைப்படுற ஒரு ரிசர்ச் தான் வந்து பிஸ்னஸ் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிசர்ச்சை பிஸ்னஸில் பண்ணால் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிசர்ச்சஸை பண்ணுறது பேர் தான் வந்து பிஸ்னஸ் ரிசர்ச். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச் வந்து மொத்தம் வந்து 7 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னால் என்னென்னா, அனாலிட்டிக்கல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒன் செகண்ட். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னா, ஃபேக்ட் ஃபைண்டிங் என்கொயரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். இதை பற்றின கண்ட்ரோல் வந்து ரிசர்ச்சர்கிட்ட இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்காததால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து ஒரு அப்சர்வேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ன்றது. இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சர்வேஸ்லேயுமே மோஸ்ட்லி இந்த மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அனாலிட்டிக்கல் ரிசர்ச்னால் என்னென்னா, ஏற்கனவே இருக்க சில டேட்டாஸை வச்சு நம்ம அதை வச்சு ஒரு எவாலுவேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச். அப்ளைட் ரிசர்ச்னால் என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இப்போது இம்மீடியட்டாக நடந்துகிட்ருக்கு, அதுக்கு இம்மீடியட்டாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அப்ளைட் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னால் என்னென்னா, ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு கான்செப்ட்க்கு ரிசர்ச் பண்ணுறதோ வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இது நார்மலாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே தான். ஒன்று வந்து குவான்டிட்டி ஃபினாமினா, இன்னொன்று வந்து குவாலிட்டி ஃபினாமினா எடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்செப்ஷுவல் ரிசர்ச். மோஸ்ட்லி இந்த கான்செப்ஷுவல் ரிசர்ச்சை வந்து ஃபிலாசபர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தியரிஸ்க்கும் ஐடியா ஜென்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நியூ கான்செப்ட்ஸை வந்து உருவாக்குறதுக்கோ, இல்லை எக்ஸிஸ்டிங் கான்செப்ட்ஸை ரீஇன்டர்பிரேட் பண்ணுறதுக்காகவோ வந்து இந்த மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிசர்ச் ப்ராசஸ். ரிசர்ச் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலேட்டிங் த ரிசர்ச் ப்ராப்ளம். வை வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் த ரிசர்ச், எதுக்காக கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து ஃபார்முலேட்டிங் த ரிசர்ச். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெவலப்பிங் ஹைப்போதசிஸ். நாட் அக்செப்டடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதுக்கு இந்த விதமான சொல்யூஷன் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஹைப்போதசிஸ் எப்பயுமே இது பண்ணுவோம். H0 H1 நம்ம ரெண்டுத்தையும் இது வந்து ஹைப்போதசிஸை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசைனு. ரிசர்ச் டிசைன் இது ஒன்றுமே இல்லை, எந்த டைப் ஆஃப் ரிசர்ச் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்கலாக இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் எந்த டைப் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் வந்து ப்ரிப்பேரிங் த ரிசர்ச் டிசைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிட்டர்மைனிங் த சாம்பிள் டிசைன். எந்த டைப் ஆஃப் ரிசர்ச் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்க்கு என்ன டைப் ஆஃப் சர்வே யூஸ் பண்ணுவீங்க, எந்த டைப் ஆஃப் சாம்பிள் கலெக்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்குறதா நெக்ஸ்ட். டிட்டர்மைனிங் த சாம்பிள் டிசைன். டெலிபரேட் சாம்பிளிங் இருக்குது, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இருக்குது, சிஸ்டமேட்டிக்கு, ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங், இப்படி நிறைய டைப் ஆஃப் சாம்பிளிங் இருக்குது. ஸோ இதில் எதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கடுத்த ஸ்டெப்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. அதாவது ரைட் டைமில்
கரெக்டான ஒரு மேனரிசமில், அதாவது சிஸ்டமேட்டிக் மேனரில் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அனலைசிங் த டேட்டா. எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஹைப்போதசிஸை அக்செப்ட் ஆயிருக்கா, ரிஜெக்ட் ஆயிருக்கா, அந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா ஹென்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். ஹென்ஸ் த சர்வேஸ் சைட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ சென்சஸ் கேட்டாங்கன்னா ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ் தட் த ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் ஹையர் தென் த மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷனோ இல்லை ஜென்ரலைசேஷனும் அங்கே கொடுக்கணும். லாஸ்ட் ஒன் வந்து ப்ரிப்பேரிங் த ரிப்போர்ட் ஆர் தீசஸ். இப்போ இன்டர்பிரிட்டேஷனுக்கும் தீசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இன்டர்பிரிட்டேஷனில் 1 or 2 லைன்ஸ் தான் வந்து என்ன நடந்துச்சு, என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுவே வந்து தீசஸில் என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், நான் என்ன வந்து யூஸ் பண்ணேன், எப்படி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய இது இருக்கும். ஃபஸ்ட் வந்து ப்ரீலிமினரி பேஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கடுத்து மெயின் டெக்ஸ்ட்டு, அதுக்கடுத்து எண்ட் மேட்டர்ஸ் வைக்கணும். ப்ரீலிமினரின்னா என்னென்னா டைட்டிலு, அக்னாலஜ்மெண்ட்டு இதெல்லாம் வைக்கிறது, டேபிளு, சார்ட்டு, அதாவது இதெல்லாம் வைக்கிறது எல்லாமே வந்து ப்ரீலிமினரி. மெயின் டெக்ஸ்ட்டில் வந்து இன்ட்ரொடக்ஷன், சம்மரி, மெயின் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறது, கன்க்ளூஷன் இதெல்லாமே மெயினில் வச்சிடணும். எண்டு ரிப்போர்ட்டில் என்ன வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ளியோகிராஃபி, ஜேர்னல்ஸு, ரிப்போர்ட்ஸு, அனெக்ஸரு இது எல்லாமே வந்து எண்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நான் வந்து ஒரு ரிசர்ச்சோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீட்ஸ் ஃபார் ரிசர்ச் இன் பிஸ்னஸ். எஸ்டிமேட்டிங் த எக்ஸ்பென்சஸ், ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், டெசிஷன் மேக்கிங், எவாலுவேட்டிங் தி மார்க்கெட் அண்ட் அச்சீவிங் தி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு நீட்ஸ். நார்மலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே இவ்வளோ நேரம் நான் சொன்ன கான்செப்ட் படி ஒரு ரிசர்ச்ன்றது எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதுலேருந்து சில ஐடியாஸ் தான் இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்டிமேட்டிங் த எக்ஸ்பென்சஸ்னால், இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணி வைக்கிறேன். பாஸ்ட்டாக வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அப்போ ஃப்யூச்சரில் நான் இவ்வளோ செலவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதே ஃபார்மில் தான் ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுக்கும். ஸோ என் காம்படிட்டர்ஸ் இவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இவ்வளோ ப்ரைஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து டெசிஷன் மேக்கிங், எவாலுவேட்டிங் தி மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். இப்போ என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படின்னா, என் காம்படிட்டர்ஸோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னா நான் அவங்கள அனலைஸ் பண்ணி என்ன ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு, அதை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. அதே தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். என் காம்படிட்டர்ஸை பற்றி இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டிஸ் ஆஃப் குட் ரிசர்ச்சர்ஸ். ஒரு ரிசர்ச்சர்ஸோட மேஜர் குவாலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஃபோக்கஸ்டு. அவங்க பண்ணுற ரிசர்ச் மேலே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் இந்த ரிசர்ச்சை வந்து ப்ராப்பராக தான் பண்ணுறேன்னு ட்ரஸ்ட் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அலர்ட்னஸ், எந்த டைமில் வேணால் நெகட்டிவ் இம்பேக்ட்டும் கிடைக்கலாம், அதே மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கலாம். ஸோ தே ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் இட். நெக்ஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட், ஐ கேன் டூ இட்ன்ற ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் ரிசர்ச் வந்து பாசிட்டிவாக கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைவ் டு ஃபைண்ட் அவுட் ஃபேக்ட்ஸ். ஏனோ தானுன்ட்டு பண்ணிட்டு போகிறது கிடையாது. ஃபேக்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைவ் மீன்ஸ் தாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெறித்தனம், அந்த வெறித்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம் கான்ஷியஸ். ரிப்போர்ட்டை வந்து ஆன் டைமில் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து டைம் கான்ஷியஸாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஓப்பன் டு ஐடியாஸ். நான் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கக்கூடாது, என்னோட ஜூனியர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஓகே அதுலேயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் எபிலிட்டி டு ஐடென்டிஃபை கைடு. கைடுன்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன டைப் ஆஃப் டேட்டாஸ், என்ன டைப் ஆஃப் சர்வேஸ், அந்த மாதிரியானது ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கைடுன்றது நம்ம ரிசர்ச்சை நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். சர்வேஸாக இருக்கலாம், சாம்பிள்ஸாக இருக்கலாம், டேட்டாவாக இருக்கலாம், எனிதிங். ஓகேவா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து அப்டேட்டிங் நாலேஜ். அப்டேட்டிங் நாலேஜ்னால் எதுவும் கிடையாது, ட்ரெண்டில் இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அப்டேட்டிங் நாலேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ட்ரெண்டுனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஜியாகிரஃபியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட்டடாக இருக்கணும், அந்த ட்ரெண்டில் வந்து அவங்க அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ரிசர்ச்சை வந்து எப்போயுமே ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டாபிக்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.